சிக்கன் 65ன்றதை விட சிக்கன் பக்கோடா அதில் என்னன்னா வெனிகர் ஏன் போடுவாங்கன்னா, வெனிகர் வந்து புளிப்புத்தன்மை கொண்ட ஒரு ரசாயன பொருள் தான். அது என்ன பண்ணுன்னா மீட்டை வந்து சாஃப்ட் பண்ணும். எந்த கறியாக இருந்தாலும் சிக்கன் மட்டும் கிடையாது. உதாரணத்துக்கு உங்களுக்கு கறி வேகாத கறி இருக்கா, ரொம்ப முத்தல் கறி இருக்குதா, அதை கொஞ்ச நேரம் வந்து தண்ணியை போட்டுட்டு தண்ணியில் வெனிகரை போட்டு கலந்து வச்சிருவாங்க. வச்சிட்டாங்கன்னா அந்த கறி கொஞ்சம் சாஃப்ட் ஆகிடும். ஆனால் அதை சாப்பிட்டா வயிறு வலி கண்டிப்பாக வரும். இன்னைக்கு எந்த சிக்கன் பக்கோடா கடையில் கலர் சேர்க்காம சிக்கன் பக்கோடா இருக்கு காட்டுங்க. சிகப்பு கலர் சேர்க்காம, ஃபுட் கலர் சேர்க்காம நீங்க பாத்திருக்கீங்களா? சிகப்பு கலர்ல என்ன சேர்க்கறாங்க? அது என்ன? அது கேசரி பவுடர்னு சொல்லி போடுவாங்க. அதுதான் உடம்புக்கு கெடுதி. அதுக்கப்புறம் அஜினோமோட்டோ, இந்த வெனிகர் எல்லாமே வந்து உடம்புக்கு கெடுதியான ஒரு பொருள். இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா, சிக்கன் பக்கோடா கடை ப்ரொமோஷன் இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு நான் கேட்குறேன் ஒரே ஒரு விஷயம். நீங்க ஃபுட்டை ப்ரொமோட் பண்றீங்க, ஃபுட்டை பத்தி கொஞ்சமா தெரிஞ்சுட்டு ப்ரொமோட் பண்ணணுமா பண்ணக்கூடாதா? இப்போ ரீசெண்டா ட்ரெண்ட் ஆகின்னு இருக்கிற சிக்கன் பக்கோடா கடைங்கள்ல நான் வீடியோல பாக்குறேன், செவச்சவேன்னு இருக்குது. அவ்வளோ ஃபுட் கலர் ஆட் பண்ணி, அவ்வளோ கலப்படம் பண்ணி எடுத்துன்னு வந்து உனக்கு கொடுக்குறான். அதை நீ சாப்பிட்டுட்டு ஆகா ஓகன்ற, அதை நம்பி சின்ன பசங்க வந்து சாப்பிட்றாங்க. எங்கேயாவது ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஏதாவது ஒரு கடையில் பார்த்துட்டு, சார் உங்கள் ஃபுட்டில் கலர் அதிகமாக இருக்குது சார், குறைங்க சார்ன்னு சொல்லி நீங்காவது சொல்லி பார்த்துருக்கீங்களா? நீ வந்து அத்தனை பேரை கெடுத்து விட்ற. நீ ஏன் இன்ஃப்ளூயன்சர் வந்து உனக்கு வந்து ஃபுட்டு நாலேஜ் இருந்தால் நீ இன்ஃப்ளூயன்சிங் பண்ணணும், இல்லையா மூடின்னு போயிடணும். இந்த வெனிகர் ஊற்றுறது மட்டும் இல்லாமல் கலர் ஆட் பண்ணுறது, அஜினோமோட்டோ போடுறது எல்லாமே அதில் பிரச்சனை தான். அஜினோமோட்டோ போடுறாங்க. அஜினோமோட்டோ போடாமல் சிக்கன் பக்கோடாவே வராதுங்க ஐயா. அதாவது சிக்கன் 65, சிக்கன் பக்கோடா, நெத்திலி ஃப்ரை, இது சில்லி சிக்கன், சில்லி பீஃப் பக்கோடா எல்லாத்துலேயும் இந்த பிரச்சனை தான். பரவாயில்ல, நான் சொல்கிறேனே, மீன் மார்க்கெட்டுங்களில் இருக்குதுங்க இல்லையா, நிறைய மீன் மார்க்கெட்டில் இப்போ எப்படி பாக்ஸில் கறி வருதோ அந்த மாதிரி வந்து பாக்ஸ் மீனுங்க வரும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு சோசியல் ஆக்டிவிஸ்டான திரு சதாம் ஹுசேன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். இப்போது சிக்கன் 65 அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஹோட்டல் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு சின்ன இடத்துல ஒரு இடம் கிடைச்சா கூட அதை ஈவினிங் டைமில் வந்து விற்கிற அளவுக்கு ஒரு எளிய மக்களும் அணுகி வாங்கக்கூடிய ஒரு தின்பண்டம் அப்படின்னே நம்ம சொல்லலாம். உணவுன்னா அது பெரிய விஷயமா இருக்கும், அது ஒரு சைட் டிஷ் தான். சாட். ஓகே. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து சிக்கன் 65 அப்படிங்கிறது ஓரளவு எல்லாராலையுமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு, மறுபடியும் சொல்கிறேன், அந்த சைட் டிஷ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயந்தான். காலையில் கறிக்கடை நடத்துகிறவங்க ஈவினிங் அதே கறிக்கடையில் சிக்கன் 65 போடுறது அப்படிங்கிற ஒரு பிஸ்னஸையுமே வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த சிக்கன் 65 வந்து சாஃப்டாக இருக்கிறதுக்கு வந்து வினிகர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து கேள்விப்பட முடியுது. அதுவும் குறிப்பாக ஊர் சைடில் இருக்கக்கூடிய சிக்கன் 65 ஷாப்லலாம் வந்து அது அதிகமாகவே பயன்படுத்தப்படுது. ஊரில் அப்படின்னா அந்த வயல் வேலைகள் இந்த மாதிரியான வேலைகளை முடிச்சுட்டு வரவங்க, ஈவன் தோ ஆஃபீஸ் வேலைகள்லாம் முடிச்சுட்டு வரவங்க அந்த சிக்கன் 65 மது அருந்துறதுக்கு வந்து சைடிஷாக பயன்படுத்துறதுனால அந்த சாஃப்டாக இருந்தால் அது நல்லா விரும்பப்படுது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. இப்போ வினிகர் யூஸ் பண்ணுறதுனால அது சாஃப்டாக ஆகுறது எப்படி? அந்த வினிகர் அப்படின்னா அது என்ன? அது கொஞ்சம் விளக்கம் கொடுங்களேன். சிக்கன் 65ன்றதை விட சிக்கன் பக்கோடா அது சென்னையில் வந்து ரொம்பவும் ஃபேமஸாக போயிட்டு இருக்கிற ஒரு சாட், நான்வெஜ் சாட்டுன்னு வச்சுக்கலாம். அதில் என்னென்னா வெனிகர் ஏன் போடுவாங்கன்னா, வெனிகர் வந்து ஒரு புளிப்புத்தன்மை கொண்ட ஒரு ரசாயன பொருள் தான். ஓகே. வினிகர் அப்படின்னா அந்த சோடா உப்பு மாதிரி அந்த மாதிரி ஒரு பொருள் தான் அது. அது என்ன பண்ணுன்னா மீட்டை வந்து சாஃப்ட் பண்ணும். என்ன கறியாக இருந்தாலும், எந்த கறியாக இருந்தாலும், சிக்கன் மட்டும் கிடையாது. உதாரணத்துக்கு உங்களுக்கு கறி வேகாத கறி இருக்கா, ரொம்ப முத்தல் கறி இருக்குதா, அதை கொஞ்ச நேரம் வந்து தண்ணியை போட்டுட்டு தண்ணியில் வெனிகரை போட்டு கலந்து வச்சுருவாங்க. வச்சிட்டாங்கன்னா அந்த கறி கொஞ்சம் சாஃப்ட் ஆகிடும். அதாவது அதோட ஃபைபர்ஸ் வந்து ஃப்ரீ ஆகிடும். அதுதான் வெனிகர். ஆனால் அதை சாப்பிட்டா வயிறு வலி கண்டிப்பாக வரும். வயிறு வலி அதிகமான சோடா மாவு எடுத்துக்கணுன்னா நம்மளுக்கு என்ன ஆகும்? வயிறு வலி வருமா? அதே கான்செப்ட் தான் வெனிகர். புரியுதுங்களா? வேறு ஒன்றுமே கிடையாது. அதில் வந்து இந்த சிக்கன் பக்கோடான்ற கான்செப்டில் என்னென்னா அதிகபட்சமான கெட்ட பொருள் தான் இருக்குது, நல்ல பொருள் இல்லை. ஏன்? ஆயில் பாயிலிங் அப்படிங்கிறதுனால. ஆயில் பாயிலிங் அது வந்து லாஸ்ட் ஸ்டேஜ்னு வைங்களேன். அதை கலக்கும் போது இன்னைக்கு எந்த சிக்கன் பக்கோடா கடையில் கலர் சேர்க்காம சிக்கன் பக்கோடா இருக்குது காட்டுங்க. கலர் சேர்க்குறாங்கன்னா அந்த பிளட் கலரில் வர ரெட் கலர் மாதிரி மாற்றுறதுக்காக சொல்கிறீங்களா? அது ஃபுட் கலர் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அது வந்து கெடுதி.
கரெக்டாக. இதை வந்து ஏற்கனவே நம்ம பழைய வீடியோலையும் பேசியிருக்கோம். ஓகேங்களா? உணவு எஃப்எஸ்எஸ்ஐ டிபார்ட்மெண்ட் வந்து ஃபுட் கலர்ஸை ஃபுட்டில் ஆட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி ஏதாவது சிக்கன் பக்கோடா கடையில் உங்களுக்கு தெரிஞ்ச விதத்தில் சொல்கிறேன், 65 கடையில் சிகப்பு கலர் சேர்க்காம ஃபுட் கலர் சேர்க்காம நீங்கள் பார்த்துருக்கீங்களா? சிகப்பு கலரில் என்ன சேர்க்குறாங்க? அது என்ன? அது கேசரி பவுடர்னு சொல்லி போடுவாங்க. கேசரி பவுடர் சிக்கனில் போடுவாங்க. ப்ளஸ் சிக்கன் 65 பவுடரையும் போடுறாங்க. சிக்கன் பவுடர், அது சிக்கன் 65 பவுடரு, மசாலா அதெல்லாம் கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டு ஒருத்தங்களுக்கு ஒரு கைப்பக்குவம் அதெல்லாம் போட்டுருவாங்க. ஆனால் அந்த சிகப்பு கலர் கொண்டு வரதுக்கு கேசரி பவுடர் போடுவாங்க. அதுதான் உடம்புக்கு கெடுதி. அதுக்கப்புறம் அஜினோமோட்டோ, இந்த வெனிகர் எல்லாமே வந்து உடம்புக்கு கெடுதியான ஒரு பொருள். இதை அதாவது முதல்லலாம் வந்து இந்த இன்ஸ்டாகிராம் இருக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏரியாவில் ஒரு பக்கோடா கடை போடுவாங்க, அது பாட்டுக்கு போயிடும். இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா சிக்கன் பக்கோடா கடை ப்ரொமோஷன், இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு நான் கேட்குறேன் ஒரே ஒரு விஷயம், நீங்கள் ஃபுட்டை ப்ரொமோட் பண்ணுறீங்க, ஃபுட்டை பற்றி கொஞ்சமாக தெரிஞ்சுட்டு ப்ரொமோட் பண்ணணுமா பண்ணக்கூடாதா? ஏன்ப்பா அவங்கள்ட்ட போகிறீங்க? இல்லைங்க, இந்த ஃபுட்டை வந்து சிக்கன் பக்கோடான்னு சொன்னோன்னே இப்போ ரீசெண்டாக ட்ரெண்ட் ஆகின்னு இருக்கிற சிக்கன் பக்கோடா கடைகளில் நான் வீடியோவில் பார்க்குறேன், செவச்சவேன்னு இருக்குது. அவ்வளோ ஃபுட் கலர் ஆட் பண்ணி அவ்வளோ கலப்படம் பண்ணி எடுத்துன்னு வந்து உனக்கு கொடுக்குறான். அதை நீ சாப்பிட்டுட்டு ஆகா ஓகன்ற அதை நம்பி சின்ன பசங்க வந்து சாப்பிட்றாங்க. கரெக்டாக? நீ வந்து அத்தனை பேரை கெடுத்து விட்ற. நீ ஏன் இன்ஃப்ளூயன்சர் வந்து உனக்கு வந்து ஃபுட்டு நாலேஜ் இருந்தால் நீ இன்ஃப்ளூயன்சிங் பண்ணணும், இல்லையா மூடின்னு போயிடணும். இப்போ இந்த வெனிகர் ஊற்றுறது மட்டும் இல்லாமல் கலர் ஆட் பண்ணுறது, அஜினோமோட்டோ போடுறது எல்லாமே அதில் பிரச்சனை தான். அஜினோமோட்டோவும் போடுறாங்களா? அஜினோமோட்டோ போடாமல் சிக்கன் பக்கோடாவே வராதுங்க. வீட்டில் செய்கிறதெல்லாம் அஜினோமோட்டோ போடுறது இல்லை. வீட்டில் செய்கிறதுல கலரே போட மாட்டோங்க. ஆமாம், டேஸ்ட்டும் கொஞ்சம் நல்லா இருக்கு அது வீட்டில் செய்கிறது. இது டோட்டலி டிஃப்ரெண்ட்டு. சிக்கன் பக்கோடா கடையில் அதாவது முதல்ல வந்து மனிதனோட மனநிலை எப்படின்னா, பார்க்குறதுக்கே அட்ராக்டிவாக இருந்ததுன்னா அந்த கண்ணாலேயே சாப்பிட்டுட்டு இது என்ன பண்ணோன்னா இதுக்கு சொல்லிட்டோம், டேய் அது நல்லா இருக்குதுடா சொல்லி இவன் வந்து இதை ஏமாத்திடுறான். அதுக்கப்புறம் இவன் ஈஸியாக ஏமாந்துடுறான். இவன் ஃபஸ்ட்டு பார்த்து ஏமாந்துடுறான். இவன் என்ன பண்ணுறான்னா இதை சொல்லிடுறான். இது என்ன பண்ணுன்னா ஆட்டோமேட்டிக்காக இதை ஏமாத்திடுது. நாக்க இதுதான் வந்து இந்த ஐடியாலஜி, வேறு ஒன்றுமே கிடையாது. இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு ஃபுட்டை பற்றி தெரியலையா, விட்டுருங்க சார். நீங்கள் வந்து இந்த பக்கோடாவில் ஃபுட் கலர் அதிகமாக இருக்குது சார், கொஞ்சம் குறைச்சிக்கோங்க, இதெல்லாம் பார்த்து பண்ணுங்கள் சார் சொல்லணுமா இல்லையா? எங்கேயாவது ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஏதாவது ஒரு கடையில் பார்த்துட்டு சார் உங்கள் ஃபுட்டில் கலர் அதிகமாக இருக்குது சார் குறைங்க சார்ன்னு சொல்லி நீங்காவது சொல்லி பார்த்துருக்கீங்களா? சார் இது சிக்கனில் மட்டும்தானே. இப்போ அந்த நெத்திலி ஃப்ரையும் பண்ணி இது பண்ணுறாங்க. இது சாப்பிட்டா கையில் வந்து அந்த சகப்பு அந்த கலர் ஒட்டினா எப்படி இருக்குமோ அதான் லிட்டரலாக கை கழுவுனதுக்கு அப்புறமும் கூட அந்த மாதிரி தான் இருக்குது. ஐயா, அதாவது சிக்கன் 65, சிக்கன் பக்கோடா, நெத்திலி ஃப்ரை, இது சில்லி சிக்கன், சில்லி பீஃப் பக்கோடா எல்லாத்துலேயும் இந்த பிரச்சனை தான். என் கடைக்கு வருவாங்க, கஷ்டம் நான் தொங்க வச்சுருப்பேன், கலரே இருக்காது. சார் கலர் கம்மியாக இருக்குது சார், டேஸ்ட் நல்லா இருக்குமா, சாப்பிடுங்க, பிடிச்சா காசு கொடுங்க, இல்லைனா பிரச்சனைங்க கிடையாதுங்க எனக்கு. ஏன்னா நான் ஃபுட் கலர் போட மாட்டேன், எனக்கு தேவையே கிடையாது. நான் கண்ணை ஏமாற்ற நான் வியாபாரம் பண்ணல. நான் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன், கஸ்டமருக்கு உணவு தரமான உணவு, ஹெல்த்தியான உணவு. ஏன் அப்போ எப்படி உங்கள் தந்தூரி ரெட் கலராக வருது? நான் வந்து காஷ்மீரி ரெட் சில்லி யூஸ் பண்ணுறேன். காஷ்மீரி ரெட் சில்லியோட கலர் என்னென்னா கொஞ்சம் டார்க் ரெட்டு, அதை போடும்போது கொஞ்சம் நல்ல டார்க் கலர் வரும். என் ஃபுட்டை வாங்கின்னு போய் நீங்கள் எவ்வளோ வேணாலும் டெஸ்ட் பண்ணிக்கோங்க, ஃபுட் கலர்ஸ் இருக்கவே இருக்காது. சைனீஸும் இருக்குது. கஸ்டமர்ஸ் கேட்பாங்க, சார் ட்ராகன் சிக்கன் ரெட்டாக இருக்கும், உங்களது ஏன் சார் வந்து ப்ரௌனிஷாக இருக்குது? நான் வந்து ஃபுட் கலர் போடுறது கிடையாது. சாப்பிடுங்க, சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். என்னோடய கஸ்டமர்ஸ் எல்லாம் அப்படி தான் அடாப்ட் ஆகியிருக்காங்க. ஓகே, அதாவது டூப்ளிகேட்டை கொடுத்து நம்ம மக்களை எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, டூப்ளிகேட் தான் ஒரிஜினல்ன்ற மென்டாலிட்டியில் இன்றைக்கி மக்களே ஏமாந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஓகே, புரியுதுங்களா? அதனால் இந்த சிக்கன் பக்கோடான்ற கான்செப்ட் அன்ஹெல்த்தியஸ்ட் கான்செப்ட், ஓகே, சுகாதாரமற்ற கான்செப்ட்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு இடத்துல இருந்தாலும் இன்னொன்று ஐஸ் மீன்லாம் விற்கிறாங்கல்ல. ஆமாம், அந்த ஐஸ் மீனில் அந்த ஐஸ் போடுறது அடிச்சா நொறுங்கணும். ஆனால் அது நொறுங்காத அளவுக்கு எவ்வளோ நேரம் ஆனாலும் கெட்டியாகவே இருக்கிறதுக்கும் ஒரு விஷயம் பயன்படுத்தப்படுது அப்படிங்கிற மாதிரி கேள்விப்படுறோம். அது உண்மையா? அதில் ஐஸில் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஐஸுன்றது சால்ட் வாட்டர் ஐஸ், அது கொஞ்சம் ரொம்ப நேரம் தாங்கும். நம்ம வந்து வீட்டில் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த ஐஸ் கிடையாது. அது வந்து சால்ட் வாட்டரில் செய்கிற ஐஸு, கொஞ்சம் வந்து ரஃப், அதோட கன்சிஸ்டன்சி கொஞ்சம் டஃப் கொடுக்கும். அந்த மீன் வந்து ரொம்ப நாள் கெடாமல் இருக்குது, ஏதாவது ப்ரிசர்வேட்டிவ்ஸ் போடுவாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்தது, மீனில் வந்து கெமிக்கல் இருந்தது, அது தொட்டு பார்க்கும்போதே வளவளப்பு தன்மை,
அந்த இதெல்லாம் நிறைய இருந்தது, அதோட கெமிக்கல் கண்டென்ட் அதிகமாக கிடச்சிதுன்னு சொல்லி ரீசெண்டாக ஃபுட் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வீடியோ போட்டிருந்தாங்க. இதுதான் அவங்க பண்ணுவாங்க. ஏன்னா பரவலாக நான் சொல்கிறேனே, மீன் மார்க்கெட்டுங்களில் இருக்குதுங்க இல்லையா, நிறைய மீன் மார்க்கெட்டில் இப்போ எப்படி பாக்ஸில் கறி வருதோ அந்த மாதிரி வந்து பாக்ஸ் மீனுங்க வரும். பாக்ஸ் மீன் பிரச்சனை கிடையாது, ஏன்னா மீனுக்கு மேலே தோல் இருக்குது, ஐஸ் போட்டு எடுத்துன்னு வரலாம், பிரச்சனை கிடையாது. ஆனால் கறிக்கு மேலே தோல் கிடையாது, மட்டனுக்கு அது ஐஸ் படக்கூடாது, அது கெட்டு போயிடும். மீனை ஐஸில் தான் வைக்கணும், ஃப்ரீசர் பண்ண கூடாது. புரியுதுங்களா? இந்த மாதிரி இது ரெண்டுத்துக்குமே நிறைய வித்தியாசம் இருக்குது. அந்த மாதிரி வர மீன்னா, வைசாக்லேருந்து வர மீன் தான் இங்கே பரவலாக சென்னையில் வியாபாரத்துக்கு போயிட்டுருக்குறது. ஓகே. அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் கொஞ்சம் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்க தான் செய்யும் ஃபிஷ்ஷில். ஐஸில் பிரச்சனை கிடையாது, அவங்க போடுற ப்ரிசர்வேட்டிவில் தான் பிரச்சனை. ஃப்ரெஷ்ஷான மீன் வேணும்னா காசிமேடு போங்க. காசிமேடு காலையில் போனீங்கன்னா லான்ச்லேருந்து இறங்குவாங்க, நீங்கள் கண்ணாலேயே பார்க்கலாம், அங்கேயே பக்கத்தில் உட்காந்து வியாபாரம் பண்ணுவாங்க, ஏலத்தில் விடுவாங்க. இதெல்லாம் தான் ஃப்ரெஷ்ஷான மீன். இதை தான் நாங்கள் வாங்கி எங்கள் கடையில் கொடுக்குறோம். பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி பிரதர். வணக்கம்.